லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் ஹாப்பியா இருந்துட்டு மற்ற நாளெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிற லவ்வர்ஸ்க்கான வீடியோ தான் இது. லவ்வர்ஸ் டே முடிஞ்சு போச்சு, இனி எதுக்கு லவ் பண்ணிட்டு அப்படின்னு வழக்கம் போல சண்டைய ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? லவ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் வேலண்டைன்ஸ் டே February 14th அப்படிங்கிறது லவ்வர்ஸ் டேவா நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த வேலண்டைன்ஸ் டே ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சில பேர் தெரியாமையே February 14னாலே லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இது கதையே வேற. ஷார்ட்டா சொல்ற, ஒருத்தரோட நினைவு நாளை தான், அதாவது இறந்த தினத்தை தான் நம்ம வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வேலண்டைன்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேரு தான். ஸோ அவரோட நினைவு நாளை தான் வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா அவரோட காதல் கதை அவ்வளோ அற்புதமா இருந்தது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. லவ்வோட சைக்காலஜியும் லவ்வரோட சைக்காலஜியும் பத்தி தான் இப்போ நான் பேச போறேன். கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த லவ்வர்ஸ் டே ஒரு ஸ்பெஷல் டேவா தான் இருந்திருக்கும். ஏன்னா லவரோட டேட்டிங் போறது, நைட் டின்னருக்கு கூட்டிட்டு போறது, சர்ப்ரைஸ் பண்றது, ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன் சைடட் லவரா இருக்கிறவங்களுக்கோ இல்லை சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு இந்த லவ்வர்ஸ் டேவை கண்டா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிளா இருக்கிறவங்கள பத்தி பேசிட்டு வந்துடலாம். லவ்வே பண்ணாதவங்க, லவ்வே செட் ஆகாதவங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு லவ்வே வாய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க சிங்கிளா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கரியர் அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், கோலை ரீச் பண்றதுக்கா இருக்கட்டும், டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு அந்த லவ்வர் சம்டைம் ஒரு மோட்டிவேஷனலா இருப்பாங்க அண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் மெனி டைம்ஸ் அவங்களால பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுட்டு இருக்கும். ஆனால் சிங்கிளாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டு இருப்பீங்க. சிங்கிளாக இருக்கிறதுனால என்ன தப்பு? சிங்கிளாக இருந்தால் குத்தமாயிடுச்சா என்ன? சிங்கிளாக இருக்கிற எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போட வேண்டிய வீடியோவை இன்னைக்கு எதுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நிறைய பேர் விஷஸ் கொடுத்துருப்பாங்க, லவ்வர்ஸ் டேவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் லவ்வர்ஸ் டேக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சண்டை பயங்கரமாக வெடிக்கும். அண்ட் நிறைய கப்புளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்காது. நான் சொல்கிறது கப்புளுக்கு. அந்த லவ்வர்ஸ் டேன்றது ஒரு ஃபார்மாலிட்டியா, லவ்வர்ஸ் டே மட்டும் கிடையாது, எந்த ஒரு அதாவது வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கட்டும், அவங்க ப்ரொப்போஸ் பண்ண டேவா இருக்கட்டும், இதெல்லாம் கேலண்டர்ல ஜஸ்ட் மார்க் தான் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக, ஒரு கிஃப்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிக்கிறதுக்காக தான். ஆனா ட்ரூலி ஸ்பீக்கிங் எத்தனை கப்புள் உண்மையாகவே அந்த வெட்டிங் டேவை மனசார ஹாப்பியாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் வெரி லெஸ் நம்பர் தான். ஏன்னா அவங்களுக்கு லவ் பண்ணியிருந்தாலும் சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வை அவங்க மறந்துடுறாங்க. எப்போவுமே இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் மேரேஜும் அப்படியே தான் இருக்கணும். அப்படின்னும் போது அங்கே லவ் டெவலப் ஆகாது, ஈகோ தான் டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் தான் எல்கேஜி யூகேஜின்னு ஒரே கிளாஸ்லேயே இருந்துட்டு இருந்தா நம்மளுக்கே போர் அடிக்கும் தானே. நம்ம எப்படி ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், சின்ன பொண்ணாக இருந்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு அடலசன்ட் ஏஜில் வந்தோம், அதுக்கப்புறமா ஒரு லவ், மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல், மேரேஜ்க்கு அப்புறமா குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு எதுக்கு நம்ம லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குது. நம்ம எப்போவுமே சின்ன வயசில் இருக்கிறவங்க சின்ன வயசுலேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது இல்லையா? காலம் அப்படிங்கிறது மாறக்கூடியது தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. முக்கியமாக இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிக நேரமாக, அதாவது எப்போவுமே ஒன்றாவே இருப்பாங்கல்ல கப்புளில், அதே மாதிரி லவ்வர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களும் விர்ச்சுவலாக எப்போவுமே ஒன்றா தான் இருக்காங்க. எந்திரிச்ச உடனே ஃபோனில் அப்டேட்டு, அதுக்கப்புறம் வீடியோ கால் பார்க்குறது, அண்ட் உன்னை பார்த்தா தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு லவ்வர் ஸ்டேஜ்லேருந்தே எப்போவுமே அதிக டைம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் உங்களோட வேல்யூ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் தான் லவரோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மீதி இருக்கிற டைமை ப்ரொடக்டிவாக உங்கள் கரியருக்கு, உங்கள் வளர்ச்சிக்கு அதில் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கூட யோசிச்சுக்கோங்க. அண்ட் அக்கார்டிங்லி அதை பிளான் பண்ணிக்கோங்க. பிரேக்கப்
ஆனவங்களை பற்றி பேசலாம். ஏன்னா பிரேக்கப் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரேக்குக்கு அப்புறம் ஒரு அப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான் பிரேக்கப். ஸோ நீங்கள் பிரேக்கப் ஆயிடுச்சேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் தவறான ஒரு நபரை உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு நபர்கிட்ட அவங்கள வேல்யூ பண்ண தெரியல, அதனால அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுலேருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணுமே தவிர, அந்த நபர் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டாங்க, இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சோகத்திலையும் இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சு என் லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னுலாம் நினைக்க வேண்டாம். ஒரு விஷயம் நீங்கள் பிரேக்கப்லேருந்து கற்றுக்கலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் எதனால் அடிக்கடி சண்டை வந்தது, ஸோ என்ன ரீசன்னால நீங்கள் பிரேக்கப்புக்கு தள்ளப்பட்டீங்க அப்படிங்கிற கோர் ரீசனை நீங்களா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 2 என்னன்னா, மேக்ஸிமம் டைம் கொடுக்காதனால தான் பிரேக்கப் ஆகுது. அதாவது அதிக டைம் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ரொடக்டிவான டைம், ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணிங்கனாலும் கண்ணை பார்த்து பேசுறது, அவங்க கைகளை பிடிச்சிட்டு ஒரு பேம்பரிங் கொடுக்கறது, அண்ட் அவங்க கூட ஒரு ரொமான்டிக்காக பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான டைம், கொஞ்ச நேரமாக இருந்தாலும் ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் நம்பர் 3, நீங்கள் சூஸ் பண்ண பர்சனாலிட்டி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மாதிரி ரிலீஜியன், இதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவங்க என்ன பர்சனாலிட்டி, என்ன மாதிரியான பர்சன், அவங்க லவ்வபிளா, கைண்டாக இருப்பாங்களா, விட்டு கொடுப்பாங்களா, எக்ஸ்ட்ரோவர்ட்டடா, இன்ட்ரோவர்ட்டடா, உங்கள் கேரக்டருக்கு அவங்க மேட்ச் ஆவாங்களா, உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க செட் ஆவாங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஜாதக பொருத்தம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் மன பொருத்தம் இருந்தாலே இந்த லவ் கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் முடியும். சிங்கிள் பார்த்தாச்சு, பிரேக்கப் பார்த்தாச்சு, அண்ட் கமிட்டட் லைஃப்பில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள்லேயே இருந்துட்டு போகிறாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கமிட்டட் லைஃப் இருக்குது பாருங்களேன், அந்த கமிட்டட் லைஃப்பில் தான் எக்கச்சக்க பிரச்சனையும் வரும். ஏன்னா 2 பேர் கமிட் ஆகிட்டு லவ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அதில் வந்து அந்த பொண்ணோ இல்லை பையனோ வந்துட்டு பெஸ்டியை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பெஸ்டி கூட ஓவராக க்ளோஸாக இருக்கிறது வந்து பொசசிவ்னஸை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது வந்து ஃபேக்ட் தானே. இது வந்து பெஸ்டியை நம்ம வேணான்னு சொல்கிறதா, இல்லை வந்து பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது சந்தேகமாக மாறுதா, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு லவ்க்குள்ள எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டென்பர்க் ட்ரையாங்குலர் தியரி ஆஃப் லவ் அப்படிங்கிறதுல அழகாக அந்த சயின்டிஸ்ட் சூப்பராக சொல்லியிருப்பாரு. நம்ம லவ் வந்து ட்ரையாங்குலராக தான் கனெக்ட் ஆகுது. அதாவது இன்டிமசி, பேஷன், அப்புறம் கமிட்மெண்ட். ஸோ இந்த 3 தான் வந்து ட்ரையாங்கிளாக நம்ம லைஃப்பில் கொண்டு போனோம்னா ஈஸியாக உங்களோட லவ்வோட பர்பஸ் அண்ட் கோலை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். லாங் டேர்மாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, என்னென்னா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறது, ப்ளே பாய், ப்ளே கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைமில் ஒரு 3-4 பேரை லவ் பண்ணுறது, தெரியாமல் வந்துட்டு, அதாவது ஒருத்தரை வந்து பப்ளிக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இன்னும் 2-3 பேரை வந்து தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஹெல்தி ரிலேஷன்ஷிப் கிடையாது. யார் இந்த மாதிரி நீங்க பண்றீங்களோ, அதாவது மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்க பார்ட்னருக்கு தெரியாம பெஸ்டியை வந்து லவர் ஆக்கிக்கிறதோ, டேட் பண்றதோ, இந்த மாதிரி இருக்கட்டும், அது யாருக்கு வந்து பிரச்சனை கொடுக்க போகுதுன்னா அந்த நபருக்கு தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கில்ட் வந்து தோணும். அது அப்போதைக்கு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல எமோஷனலி ஸ்டக்கப் ஆகும்போது உங்களுக்கு உங்க லவரும் வரமாட்டாங்க, உங்க பெஸ்டியும் வரமாட்டாங்க, தனியா இருந்துட்டு நீங்க எமோஷனலி பயங்கரமா ஸ்டக்கப் ஆவீங்க. அப்பதான் கில்ட் அண்ட் டிப்ரெஷன், அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே வந்துட்டு ஏற்படும். ஸோ அதனால் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எப்போவுமே நல்லது தான். ஸோ அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குவரிஸை, அதாவது உங்களுக்கு நிறைய மைண்டில் இருக்கும் இல்லையா, இது யார்கிட்ட போய் கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, கமெண்ட்டில் உங்கள் குவரிஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அண்ட் கவுன்சிலிங் டிப்ஸோட வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. டாடா, பை பை, see you.